வந்த தொல்லை போ துயரம்போம் குணமான் மருனை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ காப்பாமல் சார்பார் தமக்கே பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பூநூல் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதைப்பாய் ஓம் கணபதி சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவருக்கு
இந்த அழகான மேல புதுக்குடி மாநகரத்திலே புகழாக வந்த ஆமையா என் நம்பிகை அங்கையர் கன்னி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆமா அம்பிகை பத்திர காளியம்மா என கருள் புரிவா சம்போ அறிவோம் நம சிவாய
Bye.
அப்படியா அண்ணாச்சி? சபையோர்களே, பெரியோர்களே, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, அது எடுக்கா. சபையோர்களே, பெரியோர்களே, ஹலோ ஹலோ, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள், சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த சிறுவைகுண்டம் புதுக்குடிமான நகரத்திலே நகரத்தில் மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட பத்ரகாளி அம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். அது என்ன இப்படி வருது சாமி? தாய நினைச்ச உடனே எனக்கே இப்படி ஆதாரம் வருது. அது வேற ஒண்ணும் இல்ல. தாத்தா ரொம்ப நாளா விரதமா இருந்த உடனே பத்ரகாளி அம்மா பேரை சொன்ன உடனே அம்மா இருக்க விடாம வரா. விரதம் தாத்தா 3 மாசமா குளிக்காமலே இருக்காரு. ஐயா, அப்ப நல்ல டாக்டரை பார்த்து பார்க்கணுமே. அதாவது என் மேல எப்பவும் ஒரு சாமி வரும். என்ன சாமி வரும்? அடங்காப்பிடாரின்னு ஒரு அம்மா. அடங்காப்பிடாரி வருவாளோ? எங்க அம்மா வந்து ஊர்ல இருக்கா. சரி, நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஊர்ல மாத்திரம் என்ன அழைச்சிக்கிடணும், லேசா அழைச்சிக்கிடணும், நீ வெளியூருக்கு போனா வரக்கூடாதுன்னு சொன்னேன். சரி, இந்த தாய் பத்ராளி அம்மா பேரை சொன்ன உடனே அவ எங்க இருந்து வந்தாளோ குறுக்க, சரி, என் மேல வந்து புகுந்துட்டா. ஆனா அடங்காப்பிடாரி உண்மை மேல வர்றது தப்பு. ஏன் தப்பு? கொஞ்சம் கனத்த ஆளை பார்த்து வரணும். அப்பேற்பட்ட இந்த பத்ரகாளி அம்மனுடைய திருவாலயத்திலே, சரி, அம்மனுடைய ஆலயத்தில் ஆவணி மாதத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. ஆமா, பெருமையோடு நடக்கு. அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே ஆலயத்தில் இன்னைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளி செய்யவும் இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ள நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? அவருக்கு மட்டும் ஆரம்பிக்கணும். ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படி என்றால் அப்படின்னா நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா ஹரிஹரபுத்திரன் ஐயனார் வந்து அப்படி கிடையாது. அப்புறம் எப்படியோ? ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஹரிஹரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்ப சாஸ்தா பிறவியாகவில்லை என்றால்? சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்லயே வீட்டுக்கு போயிருவார். சரிதானே? நம்ம ஊருக்குள்ள வரமாட்டார். உள்ள வரமாட்டார். அதனால ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி இருப்பதனாலே சரி, 4 வார்த்தையிலேயே நாங்கள் சாஸ்தாங்கதையை பிறவி செய்துவிட்டு முடித்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த பத்ரகாளி அம்மனுடைய திருப்புகழைத்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்திட்டாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்களுடைய கதையிலேயே பொருள் குற்றங்கள் சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், அறிந்து பாடினால்
பாடினாலும் அறியாமலே பாடினாலும் நாங்க பாடிட்டாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நீங்க தான் படிக்கணும் பரவாயில்லையா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்பலே சாப்பிட்ட நீங்க சாப்பிடுங்க அதனாலே சரி எங்களுக்கு முன்பாகவே சரி இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்ற அன்போடு ஆதரிப்பீர்களோ வீட்டுக்குள்ள கூட்டி கொண்டு விட்டுட்டு பச்சை மட்டை கொண்டு எப்படி பட்டீர் அடிப்பீங்களோ அது போல அல்லாமல் அப்படி இல்லாமல் ஒருவேளை உங்க யாருக்காவது கோவம் வந்தா உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா தாத்தாவை மட்டும் கூட்டு போங்க எதுக்கு குடுக்கறதெல்லாம் நல்லா வாங்குவாரு ஊருக்கு இளைஞன் யாரு பிள்ளையார் கோயில் ஆண்டின கதையில என்னத்தான் அடிக்க சொல்லுங்க ஆமா அடி வாங்குறதுக்கு யாரு பொருத்தமா இருப்பாங்களோ அவங்கள தானே அனுப்பி வைக்க முடியும் எல்லாம் அடிக்கிறது உனக்கு சந்தோஷம் தானே அப்புறம் அடிக்க சொல்லு அதனால சரி தாத்தாவை கூட்டிக்கிட்டு போய் நல்ல 10 இட்லியை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு சரி சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு ஆமா எந்த மைக் வைக்க போறியா நல்ல மைக் நல்ல மைக் வைங்க நல்லா இருக்கு தெளிவா சூப்பரா நல்லா தான் இருக்கு ஏன் சவுண்ட் மட்டும் தனியா கேக்குற மாதிரி இருக்கு ஆமா மத்தியில இருக்க மற்றது கொஞ்சம் ஒரு இருக்க அளவில் இருந்தா போதும் மத்தனை போட்டுங்க மற்ற மைக்கு இருக்க அளவில் அதான் சொன்னீங்க கொஞ்சம் கூட்ட முடிச்சா கூட்டி ஹலோ அதனாலே 6 விளை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாதி மதி வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். அவர்
கொலை போட்டானே ஓட தெரிஞ்சாதான் அப்பவே போட்டிருப்பாங்க. அது எப்படி கொலை போட தெரியாம இருக்கும்? இல்ல ஒண்ணு ரெண்டு பேருக்கு போட யாரோ எங்கேயோ ஊழ விடுற மாதிரி. ஒரு சில பேருக்கு கொலை போட தெரியுது. அதாவது ஒரு ஆலயத்துல வந்து எவ்வளவுதான் பெரிய பெரிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தாலும் சரி தெய்வத்துக்கு உகந்தது அதுவும் அம்மனுக்கு உகந்தது அப்படின்னா இந்த குலவை சத்தம் தானா? குலவை சத்தம் போட்டா தான் குதூகலமா வருவா தாயி. குலவை போட்டா தான் அம்மா வருவா, குதூகலமா வருவா. அதனால தூத்துக்குடி போயிருந்தோம். சரி அப்படிதான் கொலை போட சொன்னா ஒரு ஆளும் கொலை போடல. சரி ஒரு பாட்டி மட்டும் கொலை போட்டாவோ. என்னாச்சோ? பாட்டிக்கு பல்லு கீழே விழுந்துட்டு. என்ன அப்படி விழுந்துச்சு? கெட்டு பல்லு. நாய் தூக்கிட்டு ஓடிய போயிட்டு பாட்டிக்கு கெட்டு பல்லு அதனால கீழே விழுந்துச்சு. சரி எங்களுக்கு எல்லாம் பல்லு நல்லா தான் இருக்கு. ஆமா அப்ப போட சொல்லு பாப்போம். இப்ப போடுவாங்க பாரு குலவை. நாய போடுங்கம்மா ஒரு குலவை, கொஞ்சம் பொல்லான மணி குலவை. தாத்தா விருந்தாரந்து பொன்னால பூரூல பொன்பதித்த நாவடமா வெள்ளியால பூரூல வெங்கலத்த நாவடமா சாப்பிடுங்க. தங்கத்தால பூரூல தனி வயிற நாவடமா ஆனப்பட குரப்பட ஐயா காட்சி வேப்படையா முன்படையா மின்படையா கண்டியாலும் பெரும்படையா ஆன புலி கூட்டத்தோடு பத்ரகாளி வாசலில அவதரித்து வாராரே. ஹரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மையனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். தானாகிய பொண்ணு வள்ளி கையிலா தானாகிய பொண்ணு வள்ளி கையிலா தருக்கே சிவமானும் கொலுவி ஆடி வெள்ளி என்னும் கையிலா அங்கே அரளோடு பார்வதியும் கொலுவி இந்திர லோகமெனும் பட்டு அங்கே இந்திரன் இந்திரனியும் கொலுவி சந்திர லோகமெனும் பட்டு அங்கே சந்திரன் சூரியனும் கொலுவி சத்திய லோகமெனும் பிரம்மலோகம் சுவாமி சதுர்முகன் சரஸ்வதியும் கொலுவி அங்கே மலரும் வைகுண்ட தலமா அங்கே மலரும் வைகுண்ட ஸ்தலமா ஆயும் பஞ்சமலட்சுமியும் ஒரு பட்டு ஒரு கோடி தேவை கைலையில் 48,000 கோடி அகஸ்தியரோடு புலத்தி அங்கே அழகு கலை கோட்டு அங்கே அமரர் தேவரோடு முனிவே அத்தனுக்கு பாலர்களும் கொலுவி யானை முகத்தம்பி கனவு என் அம்மா தாரு முகத்துடன்
சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். நாமலை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாகவே வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாரா. இந்த உலகத்துல யார்கிட்ட ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உலகத்தை படைத்தார். ஆனால் நீ சொல்வதை போல ஒற்றுமை என்பது இன்னைக்கு எல்லா இடத்திலையும் இருக்கா? யார் இடத்திலுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அவன் நான் வாழ்வது குடத்துக்காரருக்கு பிடிக்கல, குடத்துக்காரர் வாழ்வது எனக்கு பிடிக்கல, உடுக்காரர் வாழ்வது தாளத்துக்காரருக்கு பிடிக்கல, தாளத்துக்காரர் வாழ்வது கட்டக்காரருக்கு பிடிக்கல. 6 பேர்களுக்குமே 6 குணங்கள் இருக்க இவ்வளவு பெரிய உலகத்தை கட்டி காக்க முடியுமா? போராமல் உலகத்தில் ஏன் ஒற்றுமை என்பது இதுவரைக்கும் வரவில்லை தெரியுமா? எதற்காக? ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டான்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது சின்னதா ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னு வையே, அடுத்த வீட்டுக்காரங்க நினைப்பாங்க அவனை விட நம்ம என்ன குறைஞ்சவனா அப்படின்னு இவனு ஒரு கடனை வாங்கி ஒரு காரை வாங்கி விட்டுருவான். அவன் ஒரு வீட்டை கட்டினார்னு வையே, இவனுக்கு மேல நம்ம கூட ஒரு மாடியை போட்டு கட்டுவோம் அப்படின்னு எதுக்கு உள்ளவே ஒரு மாடியை போட்டு கட்டுவான். இல்ல காருக்கு கார் தான் வாங்குவாங்க, எனக்கிட்ட மாத்திரம் பணம் இருக்கும்னு வையே என்ன செய்வேன்? ட்ரெயினே வாங்கி விடுவேன். ட்ரெயின் வாங்கினா விட முடியாது. ஏன் விட முடியாது? தனியா வீட்ல விட முடியாது, வீட்ல விட முடியாது, என் பேர்ல ஓடும். அப்போ கார் வாங்கினா ஒரு கார் வாங்கிடுவாங்க, வீடு கட்டினா அதே மாதிரி நம்மளும் வீட்டை கட்டணும்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஒண்ணுமில்ல, பக்கத்து வீட்டுல சிவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வையே, நானும் ஒரு சிவத்த பொண்ணா பார்த்து அடுத்த வீட்டுக்காரி நினைப்பா அவன் பையனை விட நம்ம பையன் என்ன குறைஞ்சவனா, இதை விட சிவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிப்போம், நல்ல கலர்ல முடிக்கணும் அப்படின்னு எவ்வளவு ரூபாய் செலவானாலும் அந்த பொண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு மஞ்சள் பூவு. அப்ப எதை பார்த்தாலுமே பொறாமைப்படக்கூடிய மனிதன் வந்து கார் வாங்கினா கார் வாங்கணும்னு நினைப்பான், வீட்டை கட்டினா வீட்டை கட்டணும்னு நினைப்பான், சிவத்த பொண்ணா பார்த்தா சிவத்த பொண்ணா பார்க்கணும்னு நினைப்பாங்க. எதை பார்த்தாலும் பொறாமைப்படக்கூடிய மனிதன் சரி ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் பொறாமைப்படவில்லையா? அது என்ன காரியம்? மனுஷன் பொறாமைப்படாத காரியமே கிடையாது. ஒண்ணே ஒண்ணு இருக்கு, ஒரு காரியம்னா அது என்ன காரியம்? அதான் கடைசி காரியம். கடைசி காரியம் என்ன காரியம்? அடுத்தவன் செத்து போயிட்டானே நம்மளும் செத்துருவோம்னு யாராவது நினைக்குமா? அப்பப்ப அவன் தான் செத்து போயிட்டா நம்ம கூட 10 வருஷம் இருந்து போகணும். பக்கத்து வீட்டுக்காரே செத்துட்டான் நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு யாருக்காவது நினைப்பு இருக்கா? வீடு கட்டினா போட்டிக்கு வீடு கட்டுதான். ஆமா, பொண்ணு கட்டினா பொண்ணு கட்டுதான். பொண்ணு கட்டுதான், கார் வாங்கினா கார் போட்டிக்கு வாங்குதான். அப்ப எதுக்கு செஞ்சாலும் செத்து போயிட்டோம்னா பிறகு நம்மளும் செத்துற வேண்டியதானே? அவன் செத்துட்டோம்னா நம்மளும் செத்துற வேண்டியதானே? அப்போ மனிதனுக்கு வந்து மண்டையில அறிவு இருக்கு, மனசுல நல்ல எண்ணம் தான் இல்ல. அது ஒண்ணுதான் இல்ல. இந்த நல்ல எண்ணம் என்னைக்கு அடுத்தவர் வாழ்வதை பார்த்து நம்ம என்னைக்கு ஆனந்தப்படுகிறோமோ அன்னைக்கு தான் உலகத்தில் ஒற்றுமை என்பது வரும். அது ஒரு நாள் நடக்க போறது கிடையாது. அது வரைக்கும் இப்படித்தான் போய்கிட்டு இருக்கும். அப்படிதான் போய்கிட்டு இருக்கும். ஆமா, சரிதானே? அப்படி இருப்பதனாலே ஆண்டவன் ஒற்றுமையாக வாழ வேண்டிய உலகத்தை படைத்து மனிதர்களுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கெல்லாம் ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்றால் என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. அப்படினா என்னென்ன? இந்த 3 ஆசைகளையுமே முக்கண்ண நாமளுக்கு கொடுத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். படைத்ததொரு உலகத்திலே நாமளுக்கு என்சான் உடம்பை கொடுத்து ஆண்டவன் ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்திருக்காரு. ஆமா, வயத்தை மட்டும் ஒரு சான் கொடுத்திருக்காரு. ஆமா, வயத்தை ஒரு சான் கொடுத்தாருன்னா ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல
உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு. அப்படி என்ன பாடுபடுதோம்? கொஞ்சமா நஞ்சமா என்ன ஆமா இரவுன்னும் பாராம பகலன்னும் பாராம சனிக்கிழமையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் வேலைக்கிழமையா இருந்தாலும் வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் உடம்புக்கு முடியலைனாலும் ஆமா என்ன ஆனாலும் ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு ஆமா 10 ரூபாய்க்கு பாடுபற்ற மாட்டோமா ஆமா அப்படின்னு ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு மாவட்டம் விட்டு மாவட்டம் ஆமா எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் நம்ம வேலைக்கு போறோம். ஆமா வில்லுபாட்டுக்கு போயிருந்தோம். எல்லாம் எதுக்கு? இந்த ஒரு சான் வயித்துக்கு. எல்லாம் 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. இந்த வயத்துக்கு 2 இட்லி சாப்பிடும் இல்ல 3 இட்லி சாப்பிடும். நீ 3 இட்லி சாப்பிடுவ இல்ல 1.5 இட்லி சாப்பிடுவ? நாமெல்லாம் 10-14 இட்லி சாப்பிடுவோம். அப்ப இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா ஆண்டவே உடம்பெல்லாம் நமக்கு வயத்தையே இல்ல கூட ஒரு சான் வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? அப்பப்பா தாங்காது, பூமியே தாங்காது. அதுக்குத்தான் இறைவன் நம்மளெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு கடவுள் கரெக்டா படைத்திருக்கிறார். படைச்சிருக்காரு. அப்ப படைத்த உலகத்திலே பூலோகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகாடைகள் அதனையும் படைத்து படைத்த மக்களை பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எவ்விதமாகவே படியிழந்து வருகின்றார். எப்படி நாளை நல்ல தினை எடுத்து அவள் நாடு எங்கும் படி அளந்தார் அவள் நாடு எங்கும் படி அளந்தார் பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி.
அவதான் பொண்டாட்டி. ஏன் உன் வீட்டுக்கார அம்மாவை பிடிக்கலையா? என் வீட்டுக்காரி இந்த நல்ல நேரத்தை நினைக்க கூடாது. ஏன் நினைக்க கூடாது? நான் வில்லுப்பாட்டு போயிட்டு படிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகும்போது என்னய்யா என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. அவன் எதுக்கு நிக்காளோ? எதுக்கு நிக்கானோ நீ கேட்டதா உங்க தங்ககிட்ட உனக்கு தான் தெரியும். ஆச்சி ஏன் இப்படி சட்டாப்பியோட நிக்கான்னா, நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போனேன்னு வையே, என்ன நான் கொடுத்த ரூபாய ஆச்சி கையில கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்தோம்னா ஆச்சி கையில கொண்டு போய் கொடுத்தேனா சரி ஆச்சி நல்ல உனக்கு 2 சட்டாப்பைய கொண்டு ஆமா 2 தோசையை சுட்டு கொடுப்பா. ஆமா தோசை சுட்டு கொடுப்பா. ரூபாய கொடுக்கலைன்னு வையே என்ன ஆகும்? சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு ஒரு செவிட்லயே 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் எங்க வீட்டுல நடக்கு. ரூபாய கொடுத்தா தோசை, ஆமா குடுக்கலைன்னா 2 பூசை. அவ வாசல்ல நிக்கிறத பார்த்த உடனே நீ கொடுத்த ரூபாயை கொண்டு சரி மொத்தமா அவ கையில கொண்டு கொடுத்துருவேன். சரிதானே? மொத்தமா கொடுத்தோன்னா மொத்தமா கையில ரூபாய் வாங்கின உடனே என்ன லேசா பல்ல காமிப்பா, சிரிப்பா. அம்மா ரூபாய கொடுத்தா தானே 10 ரூபாய்க்கு நீ பாடுபட்டு கொடுத்தா தான் அந்த அம்மா உனக்கு சோத்த பொங்கி வைப்பா. ஆமா பெண்களை சொல்ல குறை கிடையாது. ஆனா பிறந்த ஆம்பளை சரி ஆடி ஓடி வேலை பார்த்து 10 ரூபா உழைச்சு கொண்டு அந்த பொம்பளை கையில கொடுத்தா தான் அவ நமக்கு வாய்க்கு வக்கனே சோத்த பொங்கி குழம்பு வச்சு கொடுப்பா. அதை விட்டுட்டு நம்ம 500 ரூபாய்க்கு உழைச்சோம்னா கூட 500 ரூபாய் கடை வாங்கி போட்டு 1000 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா அந்த பெண்ணா பந்தம் என்ன செய்வா பாவம்? குடும்பம் விளங்கினாப்புல இருக்கும். மண்ணலியா திம்பா. அதானே கேட்டேன். பார்க்கப்பட்டு வாரவ எதுக்கு வாரா? நல்லா சாப்பிடணும், நல்லா உங்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் தான் வருவா. அப்படியா? அதை விட்டுட்டு நீ கோட்டை அடிச்சு குபரப்படுத்தினா அந்த பாவம் அவ என்ன செய்வா? ஆண்டவன் வந்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அப்பேற்பட்ட ஆள் கிடையாது. சிவபெருமான் பூலோக மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்தார். பார்வதா தேவியும் சிவபெருமானுக்கு பாத பூஜை முடித்தால் பணிவிடைகளை செய்தார். அழகா செய்தாள். இப்படி களைப்பாரி இளைப்பாரி 2 பேர்களுமே கைலாசத்திலே குலவிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே குலவிருந்து வரும் பொழுது இறைவனாகிய சிவபெருமான் 7 உலகமெல்லாமும் நீங்க அன்றாடமும் படியிழந்து வாருங்களே ஆண்டவா, இறைவா நீங்க உலகமெல்லாம் படியிழந்து வரும் பொழுது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லோரும் யாரை வணங்கி வருகிறார்கள்? இது என்ன பைத்தியமான கேள்வியா? அம்மா பார்வதி, என்ன உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், 10 பொருளுக்குமே அர்த்தமாகவே இருந்து வருகிறேன். அம்மா ஐயா 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் என்ன? 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் என்ன தெரியுமா? என்ன? ஒன்றாண்டி சிவ உடைய வேணு நந்தாண்டி தாயே ஒன்றாண்டி உடைய வேணு நந்தாண்டி தாயே 2 ஈஸ்வரனு நந்தாண்டி எம்மா 3 முக்கனனு நந்தாண்டி எம்மா 4 வேதங்களு நந்தாண்டி
இரவும் நான் தான் பகலும் நான் தான் அதுவும் நான் தான் இருளும் நான் தான் ஒளியும் நான் தான் அதுவும் நான் தான் பூமியும் நான் தான் பூகம்பமும் நான் தான் அம்மா நான் தான் அம்மா 14 உலகத்திற்கும் இறைவனாக நான் இருக்கும் போது சரிதான் என் மீது உனக்கு என்னடி சந்தேகம் வந்து விட்டது எதுமில்லாத சந்தேகம் என்னம்மா ஆண்டவா பரம்பொருளே என்னய்யா இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாகவே இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமலே யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள் வணங்குகிறீர்கள் அவங்க 2 பேரும் யாரு யாரையா ஏன் அவர்களை போய் நீங்கள் வணங்க வேண்டும் இத்தனை பேரும் உங்களை வணங்கும் போது நீங்க அவர் 2 பேரை எதுக்கு வணங்கணும் பார்வதி என்னய்யா உலகத்து மக்களுக்கெல்லாம் ஆமா காலையிலேயும் மாலையிலேயும் சரி இரவும் பகலும் வர வேண்டுமானால் யாராலே முடியும் அது யாரால முடியும் காலையிலே தோன்றும் கதிரவன் மாலையிலே தோன்றும் சந்திரன் ஆமையா சந்திரனும் சூரியனும் இல்லை என்றால் சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா கிடைக்காது ஒருபோதும் கிடைக்காது ஆமையா அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆமா ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி ஆமாம்மா இறைவா ஐயா அது எப்படி இந்த ஆண்டவனுடைய 2 கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் ஒருவேளை இந்த ஆண்டவன் கண்ணை மறைச்சாதான் இந்த உலகம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு தெரிய முடியும் இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி சத்தியானவள் ஆண்டவனுக்கு தெரியாமல் ஓடி வந்து அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா என்ன செய்கின்றாள் ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி அரசனுக்கு தெரியாமல் பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பாள் பார்வதி ஈசன் பார்வதி ஈசன் ஒண்ணுமே செய்ய முடியாது. மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடுகிறார்கள். ஒரு வீட்ல இப்படி இருளாகி போச்சு. ஓ, இருட்டாகி போச்சு. ஆமா சரி. லைட்டும் இல்ல கரண்டும் இல்ல. பகவான் கண்ணை பொத்தும் இருட்டா இருக்கும்ல. ஆமா. கும்பாவில சோளச்சோத்தை எடுத்து நல்லா கரைச்சு கிண்ணில வந்து தொடுகறிய வச்சிருக்காங்க. ஓ, கிண்ணத்துல அதாவது கும்பா கிண்ணின்னு தான் சொல்லுவாங்க. ஓ, கும்பா கிண்ணி அந்த காலத்துல. சரி. அதே மாதிரி இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு ஒருங்க இந்த மனுஷன். ஆமா, சோள கஞ்சியே எடுத்து வாயில வச்சாரு. கிண்ணிய தேர்ந்தாரு, கிண்ணிய காணும். ஐயோ, இருட்டுக்குள்ள கிண்ணி தெரிய மாட்டேங்குது. சரி. இப்படி திக்கு தக தெரியாம வச்சது தெரியாம தேடிக்கிட்டு இருக்காங்களே. என்ன அர்த்தம்? அப்ப இந்த உலக மக்கள் எல்லாம் இப்படியே திக்கு முகம் தெரியாமலே திகைத்து வாடுகிறார்கள். ஆமையா. வைத்த பொருளும் தெரியவில்லை, எடுத்த பொருளும் தெரியவில்லை. தெரியல. அசையும் பொருள் அத்தனையும் உலகத்தில் அப்படியே அசையாமல் நின்று கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த பார்வதாதேவி இவ என்ன பொம்பளை, இவளுக்கு எவ்வளவோ நம்ம எடுத்து சொன்னாலும் நம்ம மேல இவளுக்கு சுத்தமா ஒரு நம்பிக்கையே வரமாட்டுங்க. அப்ப இந்த பார்வதிக்கு இன்னைக்கு நம்ம யாருன்னு இவளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு தானே இவளுக்கு தெரியும். அம்மாளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியவே தெரியாது. தேங்காய்க்கு 3 கண்ணு, நொங்கு காய்க்கு 3 கண்ணுவாங்க. நொங்குக்கு 4 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு, ஒத்த கண்ணு இருக்கு. ஒத்த கண்ணு இருக்கா? ஆமா. ஒத்த கண்ணு வந்து முரட்டு கண்ணா இருக்கும். 5 கண்ணு இருக்கு. புழுவுனாலும் கொஞ்சம் புருந்த பொழுமையா. 5 கண்ணு இருக்கு, 6 கண்ணு இருந்திருக்கு. நான் பார்க்கறேன். தேங்காய்க்கு 3 கண்ணு. 3 தவிர மாத்தி இருக்க கூடாது. நொங்குக்கு 3 கண்ணு, 4 கண்ணு. நொங்கு சேர்க்கவே வேண்டாம். ஆமா, கணக்கிலே வேண்டாம். கதைக்கு வேண்டாம். நொங்குக்காவில வந்து 5 கண்ணு இருக்கு. நான் இன்னைக்கு தான் கேட்டிருக்கேன். இருக்கு, கண்ணு இருக்கு. எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீர் இருக்கும்னா நாளைக்கு நீர் கொண்டு வந்து அந்த காமியும். அப்படியா?
அப்ப இந்த ஆண்டவன் நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு தானே இதுவரைக்கும் இந்த பார்வதிக்கு தெரியும். ஆமா. சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது. தெரியாது. அதனாலே உச்சி கண்ணை திறந்து உலக மக்களுக்கெல்லாம் நாமல் ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? சாமி பார்வதிக்கு முன்னால் ஆண்டவன் தான் பகவான் உச்சி கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணை திறப்பார், உச்சி கண்ணை திறப்பார், சாமி இந்த ஒளி கொடுப்பார். அம்மா பெண்கொடியே, நீ ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம். இந்த சிவபெருமானுடைய உச்சி கண்ணிலே நீ காளியின் அம்சமாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் என்ற ஆண்டவன் வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவதான் உச்சிமா காளி அம்மா. அப்ப இந்த ஆண்டவன் உச்சிக்கண் மகிமையை கண்ட பார்வதி என்ன செய்கிறாள்? ஐயோ, ஆண்டவனுடைய மகிமை தெரியாமல் அல்லவா நாமல் இப்படி பரிசோதனை செய்து பார்த்து விட்டோம். தெரியாம கால விட்டோமே. எங்கோ ஆண்டவன் நமக்கு கோபம் கொண்டு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விட கூடாது. இதனால யோசனையோட செய்யணும். அம்மா, ஆமா, கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரிதான், யோசிச்சு பேசணும். யோசிச்சு சொல்லணும், பேசணும். இப்பமா ஆத்துக்குள்ள போய் இறங்கணும்னு சொன்னா ஆளை எவ்வளவு இருக்கு, எவ்வளவு திட்டு இருக்கு அப்படின்னு போய் பாக்கணும். திடீர்னு போய் ஓவக்குன்னு காலை விட்டோம்னு வைங்க, காசு நீச்சு தெரியலாம், அங்க முங்கி கிடக்க வேண்டியது. நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியாது, சொல்ல கொட்டுனா மாட்டிக்கிடுவோம். அதேதான். அதனால இந்த ஆண்டவன் மகிமை தெரியாமல் அல்லவா நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம். எங்க நமக்கு ஆண்டவன் கோபம் கொண்டு சாபத்தை கொடுத்து விடுவாரா என்ற அங்கமெல்லாம் பதறி ஆவித்தனலாகி